ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய எல்லா கார்களையுமே இது வரைக்கும் கிராஸ் டெஸ்ட் பண்ணது எல்லாமே குளோபல் என்ஸ்கேப்புங்கிற ஒரு நிறுவனம் தான். இவங்க 2013 தான் இந்தியாவுக்கான கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பெரும்பாலான கார் பையர்ஸ் அவங்க வாங்கக்கூடிய கார்களில் ஃபீச்சர்ஸ் அண்டு மைலேஜை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த 10 ஆண்டு காலத்தில் 50க்கும் மேற்பட்ட கார்களை கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய கார்களை இந்த குளோபல் என்ஸ்கேப் டெஸ்ட் பண்ண போறதில்லை. ஏன்னா இந்தியாக்காகவே பாரத் என்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் முறையை அறிமுகப்படுத்த போறாங்க. இதை இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு. வர அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கான கார்களை இவங்க கிராஸ் டெஸ்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குளோபல் என்ஸ்கேப் இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய எந்த ஒரு காரையுமே கிராஸ் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. முழுக்க இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய எல்லா கார்களையுமே இந்த பாரத் என்ஸ்கேப் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, மாருதி கார்களில் பெரும்பாலான கார்கள் இந்த குளோபல் என்ஸ்கேப் கிராஸ் டெஸ்ட்டில் ஃபெயிலாக இருக்குது. சில கார்கள் 0 ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கியிருக்கு. ஒரு சில கார்கள் மட்டும்தான் சேஃப்டிக்கான கிராஸ் டெஸ்டிங்கில் பாஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சம்பந்தமாக மாருதி நிறுவனத்துக்கிட்ட கேள்விகள் எழுப்பும் போது இந்த குளோபல் என்ஸ்கேப்ங்கிறது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் வச்சு ஒரு காரோட குவாலிட்டியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் வரக்கூடிய இந்த பாரத் என்ஸ்கேப் முறைக்கு இவங்க மிகுந்த வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலேனோ, பிரிசா மாதிரியான கார்களை டெஸ்டிங்க்கு அனுப்ப போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மற்ற நிறுவனங்களும் அவங்களோட கார்களையும் டெஸ்டிங்க்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாரத் என்ஸ்கேப் டெஸ்டிங் முறையை பொறுத்த வரைக்கும் சிலர் வைக்கிற எதிர்கருத்து என்னன்னா, இது முழுக்க இந்தியா சார்பாக இருக்க போறதுனால சில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க ஃபேவரா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மக்களோட பாதுகாப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின கவலை ஏற்படுறதாகவும் சிலர் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க டிரைவிங் தமிழா ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.